வணக்கம். திமுகவை டச் பண்ண கூட முடியாது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் டேபிளுக்கு போன உளவுத்துறை ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டு மிகுந்த உற்சாகமடைந்த முதலமைச்சர் ஸ்டாலின். அப்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் டேபிளுக்கு போன அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டில் என்ன இருந்தது என்பது பற்றிய மொழிவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது. அனைத்து கட்சிகளும் தற்போது தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்கிவிட்டனர். இதற்கிடையே இந்த தேர்தலில் புதிதாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியும் களம் காண உள்ளது. அதன்படி தொடர்ந்து திமுக மட்டும் எதிர்த்து வரும் விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு முக்கிய நபராக பார்க்கப்படுகிறார். இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் எப்படி வரப்போகிறது என்பதை யூகிக்க முடியாமல் அரசியல் நோக்கர்கள் திணறி வருகின்றனர். இந்த நிலையில்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கைகளுக்கு முக்கிய உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்று சென்றதாக கூறப்படுகிறது. அதாவது கரூர் சம்பவத்தை அடுத்து அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து வருவதாலும் காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட சில கட்சிகள் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுவதாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தவிக எந்த கட்சியுடன் இணைந்தால் அதனால் யாருக்கு லாபம், யாருக்கு இழப்பு என்ற ரகசிய சர்வே தான் அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டில் இருந்ததாக கூறப்படுகிறது. அதன்படி தவிக தனித்து போட்டியிட்டால் 10% மேல் ஓட்டுகளை பெற வாய்ப்புள்ளதாகவும் அதில் இளைஞர்கள், இளம்பெண்கள், திமுக மற்றும் அதிமுக இரண்டிற்கும் விருப்பமில்லாத வாக்காளர்கள் இருப்பார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் சிறுபான்மை சமூகங்களின் ஓட்டுகள் மற்றும் பட்டியலின மக்களின் ஓட்டுகளும் கணிசமான அளவில் விஜய்க்கு செல்லக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் அதிமுக அல்லது பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் சிறுபான்மையினர் ஓட்டுகள் மீண்டும் திமுக கூட்டணிக்கு திரும்பும் என்பதால் அது திமுகவிற்கு சாதகமாக அமையும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மொத்தத்தில் எப்படி இருந்தாலும் திமுகவிற்கு சிறிய அளவில் சேதாரம் ஏற்படுமே தவிர விஜய் வருகையால் திமுகவிற்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரம் தவிக, காங்கிரஸ் மற்றும் பிசிக போன்ற கட்சிகள் இணைந்து மூன்றாவது அணியை உருவாக்கினால் அது திமுக கூட்டணிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அந்த அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது இந்த உளவுத்துறை அறிக்கையை திமுக தலைமை கவனமாக ஆய்வு செய்து வருவதாகவும் அதன்படி தேர்தல் தந்திரங்கள் திட்டமிடப்படுகின்றன என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே தற்போதைய சூழலை ஆய்வு செய்யும் போது விஜய் பெரும்பாலும் அதிமுக கூட்டணிக்கு செல்வதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது என்றும் நிலையில் தனித்து போட்டியிடவே வாய்ப்பு அதிகம் உள்ளதாகவும் கூறப்படுவதால் எப்படியும் திமுகவிற்கு இது சாதகமாகவே அமையும் என்று கூறப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயின் வருகையை அடுத்து திமுகவின் ஓட்டு சதவீதம் குறைந்தாலும் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கவே சாதகமான வாய்ப்புகள் உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கைகளுக்கு போன இந்த உளவுத்துறை ரிப்போர்ட் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.